டேய் அடிக்கடி ரமணாவோட ரைட் ஹேண்டுன்னு சொல்லாதடா. அவனுக்கு காதில் விழுந்தா அப்புறம் ரைட் ஹேண்டே இல்லாமல் பண்ணுவானுங்க. அதுவும் இல்லாமல் அப்புறம் ஒத்த கை வச்சுன்னு ஸ்கூட்டர் கூட ஓட்ட முடியாது. அப்புறம் நீங்க யாருன்னா இந்த குரூப்ல? மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. அடிமையா? ம் பார்த்தா தெரியலையே. இதே பாம்பேல 6 வருஷத்துக்கு முன்னாடி பானிபூரி கடை வச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். ஒரு பிளேட் பானிபூரி கொடுப்பா. டேய் தார்ட்டின்னு இதுனா பானிபூரியால பள்ளி முட்டாயா லோடுக்குன்னு முழுங்கிட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு 3 பிளேட் தான் சாப்பிடணும். சாப்பிட்டு மூலம் காசு கொடு. ஒரு தமிழை நம்ப மாட்டியாப்பா? ஆமா, நான் வாவூசி இவர் மாப்போசி 2 பேரும் பாம்பேல கப்பல் வாங்கி கொடுத்தா வந்திருக்கிறோம் நம்புறதுக்கு. ஏச்சி காசு கொடு. இல்லை காசை கொடுத்துட்டு கண்ணாடி வாங்கிட்டு போ. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. ஹீரோ இன்ட்ரோடக்ஷனா? மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊற்றிடுவேன். ஓசில சாப்பிட்ற பண்ணிக்க உதார் வேற. नमस्ते जी। मेरा नाम दिल्ली, मेरा दुकान इधर बहुत दिन से है। தெரியும், நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற. ஆனா நாங்க பரம்பரை பானிபூரி விக்கிறோம், சம்ஜா? பரம்பரை இதே பொரிய விக்கிறீங்களே, இன்னுமாடா நமக்கு போக மாதிரி இது. இந்த பேர் ராஜா, பிரச்சனைன்னு வந்துட்டா நாங்களாம் உள்ள பூந்து கடை வைப்போம். நீ கடையை வச்சு பிரச்சனை பண்ற, வேற மாதிரி ஆயிடுவே. காலி பண்ண முடியாது. போலீஸ்க்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். 5000 ரூபாய் கொடு, போறேன். ஐயோ, அப்புறம் பாக்குறது கார்ட்டூன் பொம்மை மாதிரி இருக்கானே, கலாச்சி அமைச்சிடலான்னு பார்த்தேன். டேய் வெள்ள மாடு, நீ போலீஸ் 5000 ரூபாய் கொடுத்தா நான் ஏன்டா உனக்கு தரணும்? அப்படியே உனக்கு புலி வேஷத்துல ஒரு அரை சாந்தி பார்த்தா டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்துக்கு வச்சுட்டான். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், நம்ம கடைக்கு இந்த ரமணா குரூப்ல இருந்து ஒரு அனிமல் அடிக்கடி பானிபூரி சாப்பிட வரும். சரின்ட்டு அவரை போய் பார்த்தேன். இதெல்லாம் எங்க ரேஞ்சுக்கு ரொம்ப சின்ன மேட்ரு, போய் பெருசா அதான் கொண்டு வா. அண்ணே, இதுக்காக நான் போய் தாவூத் இப்ரான் கூட சண்டை போட முடியும்? இந்த பெரிய சிலை செய்கிறவங்கலாம் ஒரு சின்ன அம்மிக்கல் கொத்தி கொடுக்குறது இல்லையா, அந்த மாதிரி நினச்சது கொஞ்சம் கொத்தி கொடுங்கண்ணே. சரி, ஒரு 2 ரூபா கொடு. அவன் 5000 ரூபாய் கேட்டான், இவன் 2000 ரூபாய் தான் கேட்குறான். ஆக மொத்தம் நமக்கு 3000 ரூபாய் லாபம். அண்ணே, அவன் ஒரு மொன்னை கத்தி வச்சிருக்கானே, அந்த கத்தியாலே எனக்கு குத்த பார்த்தானே, அந்த கத்தியை பிடுங்கி அதாலே அவனை வெட்டி அவன் ரத்தத்தை காமிச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ரூபாய் தரேண்ணே. டே பாபு, இந்த மேட்ரு நீயே கவனி. தமிழண்டா. ஏம்பா, உன் கடையில் பானிபூரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வயிறு லேசா இருக்கு. நல்லா பாடுறா, பின்னாடி பேஜா இருக்க போது. ஏண்டா பானி தண்ணி ஊத்துற பானை மாதிரி வயிற்ற வச்சுன்னு லேசா வருது. இருங்கடி, உங்க மொத்த பானை இன்னும் கொஞ்ச நேரத்துல உடையும். எங்க இன்னும் காணுமே? வந்துட்டாங்க. முள்ளண்டா. அண்ணே, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எடுத்துட்டு வந்திருக்கண்ணே. அண்ணே, இவரு முன்னாடி பரவாயில்லையா? இந்தாங்கண்ணே. अरे वो सुअर की बच्चे, मुझे बेवकूफ समझ रहे हैं क्या? 3 लाख मांगा तो 3000 दे रहे हो? அண்ணா, நீங்க ஏதோ கோவமா திட்டுறீங்க தெரியுது, ஆனா என்னதான் புரியலண்ணா. 3 ரூபானா 3 லட்சம் தான் முட்டாள். 3 லட்சமா? லட்சம் எல்லாம் பணக்காரங்கிட்ட தானே இருக்கும். பானிபூரி விற்கிற என்கிட்ட எப்படி இருக்கும்? எங்களுக்குள்ள சண்டே 5000 ரூபாய்க்கு தானே. அறிவிட்ட தானமா 3 லட்சம் கேட்குறீங்க? அண்ணா, இப்ப என்ன சும்மா தானே அடிச்சிங்க, அந்த மாதிரி அவனை சும்மா அடிச்சுதான் நினைச்சு விட்டுருங்களேண்ணா. டே பாபு, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். காசு கொடுக்குற வரைக்கும் இவனை விடாதீங்கடா. அந்த 3 லட்சத்துக்காக என்ன சமையல்காரன் ஆக்கி வச்சிருக்கானுங்கப்பா. வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. அண்ணன் பேரு தராஸ்மணி. கோயம்பேடு மார்க்கெட் இவர் பேர் வைக்கணும்னு கோச்சிட்டு வந்து பாம்பேல மார்க்கெட் வச்சு செட்டில் ஆயிட்டாரு. தம்பி யாரு? தமிழ்கார பையனே. அண்ணே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சலான் இருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கி போடு. ஐயோ, அப்புறம் அவனுக்கு மூட் ஆயிடும். மாமா வேலை பார்க்க வச்சிருவானுங்க. வெண்டைக்காய் வெட்டி போடு. மூளை வளர்ந்துரும், அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அவனுக்கு முட்டா பசங்களா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. அப்ப பருப்பை கடைஞ்சு ஊத்தி விட்டுரு. நல்ல ஐடியா. ஆனா மாமண்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல டவுன் பஸ் வந்து நிக்கிற மாதிரி டர்ரு புருன்னு விட்டுனே இருப்பானுங்க. என்னப்பா, பெப்பரை நுணுக்கி போட்டு பெருங்காயத்தை கலந்து விட்டுற வேண்டியதானே? அதான சமையல் நுணுக்கா? அண்ணே, கை கொடுங்கண்ணே. இப்படிதான் சமையலை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அண்ணன் தான் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்து காப்பாத்திட்டு இருக்காரு. அண்ணே, இன்னைக்கு அந்த மீன் குழம்பு ரெடியாண்ணே? அது ரெடி. அறுத்து கழுவி சுத்தப்படுத்தி கிளியரா வச்சிருக்கேன். ஆனா 3 விசில் வந்தோன்னு இறக்கிறோம், இல்லைன்னா மீன் குழஞ்சு போகும். சரிங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாமே? பரவாயில்ல, குக்கர் இருக்கட்டும். ஸ்மைல் ப்ளீஸ். கொஞ்சம் குக்கர் மேல மேல.
நீங்களே ஒரு எடுப்பு இல்ல நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிடுறாங்களே அத சொன்னேன். ஓ அதை கேக்குறியா? அது என் மேல பாசத்தினால கிடையாது. எங்க சாப்பாட்டுல விஷத்த கலந்துன்ற பயத்துல என்ன எலிமா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவ்வளவு உங்க சம்பளம்? மாசம் 350 ரூபா. 6 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். 16,500 ரூபா கழிச்சிருக்கேன். இல்லையே 25,200 ரூபாய் வருதே. கரெக்டு. ஒரு தடவை தப்பிச்சு ஓடிட்டேன். புடிச்சுன்னு வந்தானுங்க பாரு. அதுக்கு ஒரு 5,000 ரூபா கழிச்சிட்டானுங்க. நீ ஏன் நாயை கூப்பிடுற? வா. என்னடா மூட்டை பூச்சி நாத்தடிக்குது? நான் சொன்ன கல்ல சரக்கு வாங்கலையா? இங்க பாரு, பாக்கெட்டுக்குள்ளேயே ஆயில்டன் அனுபவிச்சா மாதிரி சிப்ஸ் இப்படி நமுத்து போயிருக்குது. ஓ சிப்ஸ் பாக்கெட் வாங்க தெரியாதா உனக்கு? டாய் நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லிட்டா? ஓசியில குடிக்கும் போதே இவன் இவ்வளவு உதார் விடுறானே, சொந்த காசுல குடிச்சா என்னெல்லாம் பண்ணுவான் தானே யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கலண்ணா. ஏன் அதை விட கேவலமா யோசிச்சியா? இல்லைங்க, எப்படியாவது ரமணாவை மீட் பண்ணும். அந்த 3வது வீட்டில் பழைய புள்ளின்னு ஒரு கவுன்சிலர் இருக்கான். இந்த அறுத்து விட்டது, வெட்டி விட்டது, கல்ல காதல் இழுத்துன்னு போனது இதெல்லாம் அவன் தான் சேர்த்து வைப்பான். ஒரு 4,000 ரூபா கொடுத்தா போதும், உன் மேட்ரை முடிச்சு விட்ருவான். என்ன சொல்ற? ஐயோ அதெல்லாம் வேணாங்க, ரமணாவை பார்த்து எப்படியா மேட்ரு சொல்லிடணும். டேய் பறக்க விட்ட பூரா மறுபடியும் பந்தல் வந்து உட்காந்த மாதிரி மறுபடியும் ரமணா ரமணன் ஏன்டா உயிர் எடுக்கிற? அப்படின்னா அவரை போய் வீட்டில் பார்த்துறேனே. ஆ போய் பாத்துறேன். வாங்க முதலாளின்னு வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. ஓ அப்படியா? டேய் அவனை கூர்க்காவா? அவனை சுத்தி 10 பேய் இருக்கு. அதை தாண்டி போனா 2 நாய் இருக்கு. அதையும் தாண்டி போனா 2 கொரிலா இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீ போய் பாத்துருவியா? வாசலுக்கு போகும்போது லபகுன்னு பிடிச்சிருவாங்க. நீ என்ன கோத்து விட்டு போயிடுவ. அவனு வந்து என்ன பொழப்பானுங்க. இந்தா உன் மூட்டை பூச்சி பிராந்தியை நம்பி போன சிப்ஸோ வேணா, நீ கிளம்பு. ஐயோ சாவகாசம் வேணா, கிளம்பா. இல்ல சொன்ன கிளம்பு. சூப்பர். இது உங்க துப்பாக்கி தான். ஒரு சேஃப்டிக்காக தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏதோ டென்ஷன்ல என்ன பட்டுன்னு போட்டீங்க. எப்படி உள்ள வந்த சார்? உங்க பில்டிங் தான் சார் ஸ்ட்ராங், செக்யூரிட்டி படு வீக். தடி பசங்க எல்லாரும் முன்னாடி தான் இருக்காங்க, பின்னால யாருமே இல்ல. உங்க காம்பவுண்ட்ல ஏறினா அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு தென்னை மரம் உங்க பால்கனில நீட்டிட்டு இருக்கு. அங்க இருந்து ஒரு பைப்பை பிடிச்சா நேரா பாத்ரூம் வென்டிலேட்டர் வழியா வந்துடலாம். இதோ இது வழியா தான் வந்தேன். எவ்வளவு பெரிய பாத்ரூம் சார். ஏதோ நான் வந்ததுனால நீங்க தப்பிச்சிங்க சார். எனிமீஸ்லாம் வந்திருந்தா உங்களை ஷூட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நாளைக்கு பந்துன்னு தெருப்பூரா கண்ணீர் அஞ்சலின்னு ஹிந்திலையும் தமிழ்லையும் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. சார் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சார். உங்கள் செக்யூரிட்டிலாம் டைட் பண்ணுங்க. என்னடா உன் பிரச்சனை? இல்லை, உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் உங்களை மீட் பண்ணுறதுக்கு, ஆனால் முடியல. அதனால தான் பாத்ரூமு தென்னை மரம். சாரி சார். காலையில் ஆஃபீஸில் வந்து பாரு. சார் தேங்க்யூ சார். குட் மார்னிங். கூட்டிகிட்டு போய் மேலே உட்காரு. கசாப் கடைக்காரன் கார்ல இருந்து காய்கறி லோடு இறங்குது. என்ன மூஞ்சி 3 கோணலாக போகுது இப்போ? ரமணா என் பாக்கெட்டில். ராமனா என்ன கோலி உண்டையா? பாக்கெட்டில் போட்டுக்க. உண்மையை சொல்லு, லிஃப்ட் கிட்டனே வந்தா? இப்போ காட்டுறதை பார்த்து உன் தொழில்த்தையும் மாறி. என்னடா இது ரகுமான் ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி குக்கரும் கையுமா ஃபோட்டோ பிடிச்சி வச்சிருக்க. இதை வச்சு என்ன பண்ண போற? ரமணா கிட்ட காட்ட போறேன். சார் இது ராய் சார், இது ராய். வந்தா போப்பா சார். ரேஸ்ல ஓடுற குதிரைன்னு தெரிஞ்சாதான் உயிரோட வச்சுப்பாங்க. அது காலில் ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அடுத்த செகண்டே சுட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் சார் இந்த இடத்துல நானும். சமைக்க தெரியாதுன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்டே என்ன போட்டுருவானுங்க சார். போட்டு கொடுத்துடாதீங்க சார். ட்ரை பண்றேன். நான் என்ன சார் உங்களை கண்ணை கட்டின்னு உரியாடி சொன்னேன். ட்ரை பண்றேன்றீங்க. இந்த டெல்லி உயிரும் கையில தான் சார் இருக்கு. ஏய் அது என்னடா பேரு டில்லி மும்பைல இருந்துக்கிட்டு? சார் பிடிக்கலாம் மாத்திடலாம் சார். பீகார், அசாம், ஆப்கானிஸ்தான், காஷ்மீர் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கூப்பிட்டுங்க சார். ஆனா போட்டு மட்டும் கொடுத்துடாதீங்க சார். சரி நீ என்ன பண்ற, இங்க இருந்து நடந்தே 5 கிலோமீட்டர் போனேன்னு வச்சுக்கேன், ஒரு பாய் கடை இருக்கும். அங்க இடியாப்பமும் பாயம் வாங்கிக்கோ. அங்க இருந்து ரைட் கட் பண்ணேன்னு வச்சுக்கேன், அந்த மூத்திர சந்து உள்ளையா அப்படியே மூக்க மூடாம போனேன்னா அங்க ஒரு சேடு சுடு சுடு ஜிலேபி வித்துட்டு இருப்பாரு. அதை வாங்கிட்டு அங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்தே போனேன்னு வச்சுக்கேன், ஒரு பையன் கொடை வச்சுக்கிட்டு ஸ்வீட் பீடா வித்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வரேன். சார் 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 ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா புளிசாதம் கட்டுன்னு போயிடுவோம் சார். நீங்க சொன்னதெல்லாம் மும்பை டிராஃபிக்ல வாங்கிட்டு வரணும்னா 2.5 நாள் ஆகும் சார். நீங்க என்ன வேணுமிட்டே வெறுப்பத்திரின்னு மட்டும் தெரியுது சார். பாயா சாப்பிட்டா வாயால் அவனும் ஜிலேபி சாப்பிட மாட்டான். அப்படியே ஜிலேபி சாப்பிட்டாலும் அதே தித்திப்பு தொண்டையில ஸ்வீட் பீடா போட மாட்டான். சரி உங்க வாய் நீங்க போடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன் சார். சார் இதை நான் முதல்ல பண்ணல சார், மறந்தே போயிட்டேன். டேய் இங்க உட்காந்துட்டு தானே எங்கடா அவன்? அண்ணே
ஏ பாய் மே பகுதர் லக்தா ஏ ஓ தமிழ சொல்லு. அவனை அடிச்சு துரத்திட்டேனே. அவன் நேரத்தி ஊரை தாண்டி போயிட்டு இருப்பான். இன்னும் 10 நிமிஷம் அவங்க இருக்கணும். அடிச்ச அடியில எஃப்எம் ஸ்டேஷன்லாம் கேக்குது. டேய் அனிமல், அண்ணன் என்னடா சொல்லிட்டு போறாரு? 10 நிமிஷம் அவன் இங்க வரலன்னு வச்சுக்க, ஆ. கொன்னே போடுவார உன்னை. கொன்னே புடுவேன்றது ஓன் டைலாக் இல்ல. இருறா உன்னை ப்ளூ கிராஸ்ல புடிச்சு கொடுத்துட்றேன். நவுரா. பையா முட்டை முட்டை. என்னடா இது? அண்டா அண்டா. இப்ப எதுக்கு அவன்கிட்ட அண்டா டெக்ஸ் எல்லாம் கேக்குற? கோழி முட்டை தானே. என் கூட வா ராஜா, உன் வாயில கோழியே முட்டை போட வைக்கிறேன். நீ இன்னும் சாவலியா? துப்பாக்கி சண்டையில போயிருப்பேன் நினைச்சியா? இன்னும் ஒரு பாசண்டா உனக்கு. ஏன்டா நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்க? ரமணா உன்னை திட்டி அமிச்சாரா? அடிச்சே அமிச்சிட்டாரா. இனி ஜோசியம் பார்க்கணும், ரமணா கையை பார்க்க வேணாம். என் கண்ணத்தை பார்த்தா போதும். பாரு மொத்த ராயும் பதிஞ்சு போயிருக்குது. தருமடிதான். உனக்குன்னா அதுல அவ்வளோ சந்தோஷம். பாடா எங்க? ரமணா உன்னை கூண்டு வர சொன்னாரு. உன்னை கூண்டு போல எனக்கு கொன்னே போட்டுருவாரு. அப்ப காசு கொடுத்துட்டு வா. டேய் இவன் இன்னும் திருந்தலப்பா. குடிச்சாலும் சாப்பிட்டாலும் என்னையே மொய் எழுதி வைக்கிறான். கித்தனா ரூபியா பாய்? 20 रुपया. டேய் நீயா? ஏன்டா நாய் மாதிரி சிரிக்கிற? இன்னும் இங்க தான் இருக்கியா? மெட்ராஸ்ல கார்பெண்டர் வேலைக்கு போவேன்னு நினைச்சேன். பாக்கு போற வாயால தூக்கு போறாலோ கேவலமா பேசுறானே. क्या संदीप कैसा है? नमस्कार साहब. ठीक चल रहा है? हाँ साहब. बढ़िया है ना? हाँ हाँ. चल ठीक है, मेरे लिए एक 200 लगा. என்ன டெல்லி எப்படி இருக்க? டேய் அந்த போலீஸ்கார்கிட்ட காசு கேட்காத. வழக்கம் போல ஓசில சாப்பிட்டு போகட்டும். புரிஞ்சுதா? என்ன மார்க்கெட் பக்கம் ஆளே காணோம்? வரணும் சார் வரணும். அண்ணா பசியா இருக்கு, எனக்கு 2 இட்லி கொடுங்களேன். ஆஹா அப்படி வடிக்கு வா. இந்த மானங்கிட்ட பொறுப்பு எதுக்கு? ஆளை வச்சு என் கடை காலி பண்ணல. இப்ப பாரு நல்லதா இருக்க. காசு இல்ல, அப்புறமா தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ऐसा पॉकेट में खाने से अच्छा मर सकता है. சார் என்ன சார் சொல்றோம்? இப்படி ஓசில சாப்பிடுறதுக்கு சாக்கடையில வந்து சாவலான்னு சொல்றான். अच्छे परिवार में पैदा हुआ कोई भी पॉकेट में नहीं खाते. वापस मेरे पास இப்போ என்ன சார் சொல்றான்? अभी देखो. நல்ல குடும்பத்துல பிறந்தவன் எவனும் ஓசில சாப்பிட மாட்டான். ஆஹா. ऐसा बेशर्म काम करने से अच्छा मेरा पाव धो के पानी पी सकता है. இப்போ என்ன சார் சொல்றான்? वापस मेरे पास आएगा. இந்த வெக்கங்கிட்ட செயலுக்கு காலை கழுவி குடிக்கலான்னு சொல்றான். ஆஹா. இப்போ இங்க நம்ம 2 பேர் தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே காசு நான் கொடுத்துருவேன். இதோ காசு இருக்கு. ஸோ நான் ஓசியில சாப்பிடல. அப்போ இங்க யாரும் ஓசியில சாப்பிட்றது? வாங்க சார் வாங்க சார் வாங்க. எல்லாரும் ஒரு தடவை நல்லா மூஞ்ச பார்த்துங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா?